இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி செம்மையான காம்பினேஷனுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 7-8 தக்காளி பழத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கலாங்க. அப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அதான் கரெக்டான ஸ்டேஜுங்க. அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.